குட் மார்னிங் பிள்ளையர். ஓகே, கதைக்கு எவ்வளவு தானே? ஓம் சார், குட் மார்னிங். சரி, ஓகே. இதுவரைக்கும் பேப்பர் கிளாஸ்ல சங்கமருவிய காலம் ஏதாவது பார்த்துருக்கோமா பிள்ளைகள்? சங்கமரிய காலத்தை பற்றி இல்ல சார். என்னென்ன கேள்வி பார்த்திருந்தா? சங்கமருவிய கால இலக்கியங்கள், சங்கமருவிய காலத்திற்கும் சங்க காலத்திற்கும் இடையிலான வேறுபாடு, சங்கமருவிய கால அறநூல்களின் பண்புகள், சங்கமருவிய கால காவியங்களின் பண்புகள், சோழர் கால காவிய பண்பிலிருந்து சங்கமருவிய கால காவிய பண்பு வேறுபடுமாற்றை ஆராய்க. அதுக்கெல்லாம் விட எழுதிட்டோமோ? அந்த கடைசியா சொன்னதுக்கெல்லாம் சோழர் காலத்துல இந்த எப்படி வேறுபடுது? இந்த 5 கேள்விக்கும் நீங்க விட சொல்லி விளக்கப்படுத்தினீங்க சார். 5வது கேள்விக்கும் ஓகேயா? சோழர் கால காவிய பண்புல இருந்து எப்படி மாறுபடுது சங்கால காவிய பண்பு? ஓமா இல்லையா? இப்ப எது பார்த்தோம்? என்னென்ன கேள்வி பார்த்திருக்கோம்? சங்கமருவிய கால காவியங்களோட பண்பு வரைக்கும் பார்த்திருக்கோம். என்னென்ன அது மட்டுமா பார்த்திருக்கேன் காவிய பண்புகள்? இல்ல சார், கடைசியா சொன்ன கேள்வி மட்டும்தான் பார்த்தில்ல. அதுக்கப்புறம் இன்னும் 3 கேள்வி தந்தீங்க. சரி, ஓகே. பிள்ளைகள் கிளாஸ் வராதாக்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க. அப்ப இதுவரைக்கும் பார்த்த கேள்விகள் என்னென்ன பார்த்திருக்கோம்னு திரும்ப ஒரு கப்பல்ல சொல்லுங்க. நீங்க அப்படி ஏதாவது உங்களுக்கு அதுகள்ல தெளிவில்லையண்டா, சரியா? அப்படி எதுவும் தெளிவில்லையண்டா நீங்க கேளுங்க, சரிதானே? ஓகே, முதலாவது கேள்வி பார்த்த கேள்வி இருக்கா சொல்லுங்க பிள்ளைகள். பார்த்து முழுமையா சொல்லி தந்த கேள்விகள் இருக்கா? விடியல் எல்லாம் பார்த்த கேள்விகள் இருக்கா? திரும்ப இருக்கா சொல்லுங்க பிள்ளை. யாரு சொன்ன பிள்ளை? யாரு? ஓகே, அனீசா. ஓகே, என்னென்ன சங்கமரியாதத்துல நான் கேள்வி சொல்லி இப்ப முதலாவது நூல்கள் பாடமாக்கி சொல்லியிருப்பேன். அது முதலாவது கேள்வி பார்த்திருப்பேன். 2வது அறநூல்கண்ட பண்புகளும் சொல்லி தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். தானே? எப்படி நான் முழுமையான விட சொல்லி தந்தேன்? அப்படி அறநூல்கண்ட பண்புண்டா எத்தனை சொல்லி தந்தேன்? நான் ஒரு 6 சொல்லி தந்திருப்பேன். அப்படி முழுமையா சொல்லி தந்தானா? இல்லாட்டி 1-2 சொல்லி போட்டு நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னேன். அப்படி என்ன அதை பார்ப்போம். 1-2 சொல்லி போட்டு அரை இலக்கிய பண்பு, அரை மாசாரம் இதை பற்றி சொல்லும், இல்ல இன்னொரு பாயிண்ட் சொல்லி போட்டு நீங்கள் எழுதுங்க. அப்படி சொன்னா அது முழுமை இல்ல. அப்படியா சொன்னான்? இல்ல முழுமையா சொல்லி தந்தான் ஒரு 6 விட? முழுமையா தான் சொல்லி தந்தீங்க. ஓகே, அந்த முழுமையா சொல்லி தந்த கேள்விகள் ஒரு சொல்லுங்க பிள்ளை. சங்கமருவிய கால இலக்கியங்கள், சங்கமருவிய காலத்திற்கும் சங்க காலத்திற்கும் இடையிலான வேறுபாடு, சங்கமருவிய கால அறநூல்களின் பண்புகள். இது அனிசா கொஞ்சம் ஆறுதலா சொல்லுங்க, மற்றவன் நோட் பண்றதுக்காகவா? கிளாஸுக்கு வராதாக்கள் அதற்காக நோட் பண்ணு. சரி சார். சங்கமருவிய கால இலக்கியங்கள், சங்கமருவிய காலத்திற்கும் சங்க காலத்திற்கும் இடையிலான வேறுபாடு. சங்கமருவிய கால அறநூல்களின் பண்புகள். சங்கமருவிய கால காவியங்களின் பண்புகள். இவ்வளவு அனிசா. சார், இன்னொரு கிளாஸ்ல 3 கேள்வி தந்தீங்க. நான் முழுமையா படிப்பிச்ச கேள்வி என்றதை சொல்லுங்க, அவ்வளவு தானே. அதாவது சங்கமரியாதத்தை பற்றி இது வரைக்கும் நான் சொல்லி தந்த படிப்பிச்ச முழுமையான கேள்வி இருந்தா அவ்வளத்தையும் சொல்லுங்க இருக்கா.
அதுன்னு சொல்லி தந்திருந்தா சொல்லுங்க. சங்கமருவிய காலம் இருண்ட காலம் என அமையுமா ஆராய்க. சரியா நிசா இன்னும் இருக்கா? சரி சார். இன்னும் 2 சரி, இருக்கு. நான் அது டவுட்டா இருக்கு. நீங்க சொல்லி தந்தீங்களான்னு. என்ன கேள்வி? காரைக்கால் அம்மையாரின் சிறப்பு. இல்ல இல்ல, அது நீங்க படிக்க சொல்லியிருப்பேன். அடுத்த கேள்வி. சங்கமருவிய கால பக்தி இலக்கியங்களை குறிப்பிட்டு பண்புகளை ஆராய்க. சரி பாப்பா. ஓகே, இப்ப நாங்கள் இந்த பக்தி இலக்கியங்களை பற்றி பிள்ளைகளுக்கு பாருங்க திரும்ப. உம் முதலாவது கேள்வி இலக்கியங்கள், சரிதானே? பாருங்க, ஒன்று இலக்கியங்கள் சொல்லி தந்திருப்பேன், ஓகே தானே? ரெண்டாவது இந்த அற இலக்கிய பண்பு, அது படிச்சிட்டு இருக்கோம் தானே? அற இலக்கியங்கள பண்புகள் சொல்லி தந்தேன் தானே? இந்த அற இலக்கியங்கள பண்புகள் என்ன? என்ன பிள்ளைகள் பார்த்திருக்க மானிசா? அற இலக்கியங்கள பண்புகள் பார்த்திருந்தானே? ஓ சார். 6 பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்திருப்போம். அற இலக்கியங்கள் என்ன? அறம், ஆசாரம், நீதி போன்ற விடயங்களை கூறும். அடுத்தது என்ன? ஒரு மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லும். அடுத்தது வந்து பாக்க வெண்பயாப்பில பாடப்படும். இப்படி ஒரு 6 பாயிண்ட்ஸ் கிட்ட சொல்லி தந்திருப்பேன். இரண்டாவது, அறநூல்கள் அதிகமாக தோன்றியமை. இன்னொரு கேள்வி சொல்லி, அற இலக்கியங்கள் அதிகமாக தோன்றியமைக்கான காரணம், இதுவும் படிச்சிருக்கேன் தானே? ஓம் சார். ஓகே, அற இலக்கியங்கள் அதிகமாக தோன்றியமைக்கான காரணம் காதல் தோல்வி, போரில் விரக்தி, அப்படியானது பார்த்திருப்போம். ஓகே, அதை வச்சுக்கொண்டு அப்ப 3 கேள்வி பார்த்திருக்கோம். பார்க்காதக்கள் நோட் பண்ணி கொள்ளுங்க, சரிதானே? இப்ப பிள்ளை சொன்னதை வச்சுக்கொண்டு சொல்றேன். இலக்கியங்கள் ஒன்று கிளியரா படிச்சு வச்சிருக்கணும். அறநூல்கள பண்பு, அறநூல்கள் அதிகமாக தோன்றியமைக்கான காரணம். அடுத்தது காப்பியங்கள பண்பு. காப்பியங்கள பண்பு வந்து எத்தனை சொல்லி தந்திருக்கிறேன்? ஒரு 6 7. தன்னிகர் இல்லா தலைவனை பற்றி சொல்லும். அறம்பொருள் இன்பம் வீடு போன்ற விடயங்களை சொல்லும். இப்படி ஒரு 6 பாயிண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பேன். இருக்கா இல்லையா? ஓமா இல்லையா? எல்லாருக்கும் இதே வியூவில தான் கொண்டு போறேன். உங்களுக்கு சொல்லி தெரியலையா சொல்லி தெரியலையான்னு சொல்லுங்க அந்த விஷயங்களை. காப்பியங்கள பண்புகள் ஓகேயா? அது ஒரு 2 சொல்லி போட்டு நீங்க பாருங்கன்னு சொல்லி விட்டேன் நானா. அப்படி என்ன சொல்லுங்க, சரிதானே? உங்களுக்கு தான் அது தெரியும் காப்பியங்கள் பற்றி. ஓகேயா? என்ன பண்ணி சொன்னானா சொல்லலையா நீங்க? ஓகேயா? ஓகே சார். சரி, காப்பியங்களோட பண்புகள். அப்படி காப்பியம், அதை விட என்ன கேள்வி பார்த்தோம்? வேற என்னென்ன சங்கமருவிய காலத்துக்கும் சங்க காலத்துக்கும் இடையிலான வேறுபாடு. வேறுபாடு, ஒற்றுமை, ரெண்டும் பார்த்துட்டோமா? வேறுபாடு பார்த்தோம். ஒற்றுமை பார்க்கல. இல்ல சார். இல்ல. ஓகே, இதை விட என்ன பார்த்தோம்? காரைக்காலம் பார்க்க சொல்லி சொன்னேன். சங்கமருவிய காலம் இருண்ட காலம் என அமையுமா ஆராய்க. இது முழுமையா சொல்லி தந்துட்டேனா? உங்களுக்கு சொல்லி தந்தேனா அப்படி அதை பற்றி முழுமையா? ஓ சார். ஓம் தானே? சரி, ஓகே. இல்லையா கேளுங்க பாப்போம். இனி நாங்க இடக்கிட பேப்பர்களையும் ஜாப் பண்ணி சொல்றேன். ஓகே, இவ்வளவு தானா? ஓ அடுத்த சார். பக்தி இலக்கியங்கள் குறிப்பிட்டு இந்த இலக்கிய பண்புகள் ஆராய்க, அது ஒரு பார்க்கணும்னு சொன்னீங்க. வேற இவ்வளவு தானா? வேற சார் இன்னொரு காரைக்காலம் கேள்வி. சொன்னோம். சொல்லுங்க என்ன?
சோழர் கால காவிய பண்பிலிருந்து சங்கமருவிய கால காவிய பண்பு வேறுபடும் ஆராய்க. அது சொல்லி தந்தேன் நானா? இல்ல சார். அது சொல்லி தெரியல. ஓகே, அப்ப சொல்லி தராதது இப்ப நான் சொன்னதுல ஒன்று பக்தி இலக்கியங்களை குறிப்பிட்ட பண்புகள், சங்கமதியால காலத்துக்கும் சோழர் கால காப்பியங்களுக்கு இடையிலான வேறுபாடு, இவ்வளவு தான் சொல்லல. சரிதானே? ஓகே, இப்ப நீங்க எழுத வேண்டிய கேள்வி முதலில் எழுதியிருக்கிறீங்கள். பக்தி இலக்கியங்களை குறிப்பிட்டு அவற்றின் பண்புகள் குறித்து ஆராய்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்க கேள்வியை. பக்தி இலக்கியங்களை குறிப்பிட்டு அவற்றின் பண்புகள் குறித்து ஆராய்க. பக்தி இலக்கியங்களை குறிப்பிட்டு அவற்றின் பண்புகள் குறித்து ஆராய்க. சரியா? இதுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப நான் முதலாவது கேள்வியா அதுல இருந்து போவோம். சரிதானே? பக்தி இலக்கியங்களை குறிப்பிட்டு அவற்றின் பண்புகள் குறித்து ஆராய்க. சரி, குயிக்கன் தெரிஞ்சதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்லி கொண்டு போறேன் மிச்சத்தை. எழுதி போட்டு ஒன்றோ ரெண்டோ நோட் பண்ணி போட்டு டிக் பண்ணுங்க. முதலாவது பாயிண்ட்ஸ். இப்ப பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியங்கள் இதை பற்றி சொல்லும் ஒரு பாயிண்ட்ஸ், இறைவன் மீதான அன்பை பாடுவதாக அமையும். இறைவன் மீதான அன்பைத்தானே பிள்ளைகள் பாட போகுது பக்தி இலக்கியங்கள். அப்ப சைவ பக்தி இலக்கியங்கள் சிவருமான் மீதான அன்பையும், வைணவ பக்தி இலக்கியங்கள் திருமால் மீதான அன்பையும் வெளிப்படுத்துவனவாக அமையும். இது ஒரு பாயிண்ட். இதே மாதிரி நீங்க இன்னும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் செட் பண்ணுங்க. எழுதி போட்டு ஒன்றோ ரெண்டோ மூன்றோ எழுதி போட்டு டிக் பண்ணுங்க. நான் விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். சரி, ஓகே, குயிக்கன் எழுதி போட்டு டிக் பண்ணுங்க. அப்ப முதலாவது பாயிண்ட்ஸ், இறைவன் மீதான அன்பை பாடுதல் பக்தி இலக்கியங்கள்ல பண்புகள். ஃபர்ஸ்ட், பக்தி இலக்கியங்கள் என்ன? சங்கமரியால பக்தி இலக்கியங்கள் என்றா ஒன்று சைவ பக்தி இலக்கியங்கள், இன்னொன்று வைணவ பக்தி இலக்கியங்கள். சைவ பக்தி இலக்கியங்களை பாடியது யாரு? காரைக்கால் அம்மையார். வைணவ பக்தி இலக்கியங்களை முதன் 3 ஆழ்வார்கள். அப்ப அவையால் பாடி அந்த இலக்கியங்களை வச்சுக்கொண்டுதான் நாங்க பண்புகள் எழுத போறோம். அப்ப ஒன்று இறைவன் மீதான அன்பை பாடுதல் ஒரு பாயிண்ட். இத மாதிரி எழுதுங்க, அப்ப விளங்கப்படுத்துறேன். பிள்ளைகள் 1-2 பாயிண்ட்ஸ் எழுதினாலும் டிக் பண்ணி காட்டுங்க. நான் சொன்னதை விட 1-2 பாயிண்ட்ஸ் எழுதினா. சரி, ஓகே.
நாங்க விடயத்துக்கு வருவோம் பிள்ளைகள். சரி, பல்லவர் அதாவது பல்லவர் காலம் பக்தி காலம் என்று அழைக்கப்படும். சரிதானே? இப்ப பல்லவர் காலத்துக்கு அடித்தளமா இருந்த காலம் வந்து எதென்று பார்த்தா பக்திக்கு அடித்தளமா இருந்த காலம் இந்த சங்கமருவிய காலம். சங்கமருவிய காலத்துலதான் பக்தி நூல்கள் தோன்றி இருக்கு. சரிதானே? அது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இப்ப கேட்கிறாங்க பக்தி இலக்கியங்களை குறிப்பிட்ட அவற்றின் பண்புகள் குறித்து ஆராய்க என்று கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து பக்தி இலக்கியங்கள் எது என்பதை நாம் அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? பக்தி இலக்கியங்கள் எது எது பாருங்கோ. பக்தி இலக்கியங்கள் எது எதுண்டா முதலாவது சங்கமறிவு காலத்துல பக்தி இலக்கியங்களை ரெண்டு வகையா வகைப்படுத்துறோம். ஒன்று சைவ பக்தி இலக்கியங்கள், இன்னொன்று வைணவ பக்தி இலக்கியங்கள். சரிதானே பள்ளியால்? எல்லாரும் பாடமா இருக்க நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்னான் பாடமாக சொல்லி. என்னடா இந்த முறை சங்கமறிவிய காலம் எக்ஸாமுக்கு வாரதுக்குரிய சந்தர்ப்பம் அதிகமா இருக்கும், அதனால படிக்க சொல்லி சொன்னேன். அப்ப பக்தி இலக்கியங்களை குறிப்பிட சொல்லி சொன்னா இப்ப என்ன செய்ய போறீங்க? இந்த சங்கமரியால இலக்கியங்களை குறிப்பிட சொல்லி சொன்னா 6 இலக்கியங்கள் வரும். என்ன? காரைக்கால் அம்மையார் பாடின 3 நூல் என்னென்ன? அற்புத திருவந்தாதி, இந்த நூல்களை முதல் குறிப்பிடுவீங்க. சரிதானே? காரைக்கால் அம்மையார் பாடினது 3 நூல், அதுல 2 நூல் இணைஞ்சு வரும் ஒரு பேர்ல, இல்லாட்டி பிரிச்சுன்னு சொல்லலாம். ஒன்று அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, அடுத்த வந்து திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் என்று சேர்த்து சொல்லலாம். இல்ல திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அல்லது திருவாலங்காட்டு திருப்பதி, இந்த ரெண்டையும் சேர்த்து தான் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்று சொல்றது. இது காரைக்கால் அம்மையார் பாடினார். அடுத்தது அந்தாதி, 1ஆம் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. இதை பாடினவர் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த நூல்களை முதலாவது குறிப்பிடணும். பல்லவர் கால பக்தி நூல்களை குறிப்பிட்டு பண்புகள் பற்றி ஆராய சொல்லி சொன்னா முதலாவது இதை குறிப்பிடுவீங்க. சரிதானே? இதை குறிப்பிட்டு போட்டு இனி பண்புகள் பற்றி பார்ப்போம். அதுதான் நான் முதலாவது விஷயம் சொன்னான். அப்ப இறைவன் மீதான அன்பை பாடுதல். பக்தி இலக்கியங்களோட பண்பு என்னண்டா, ஒன்று இறைவன் மீதான அன்பை பாடும். அதுவும் தானே சைவ இலக்கியங்கள் என்ன செய்யும்? சிவனை பாடும். வைணவ இலக்கியங்கள் யாரை பாடும்? திருமாலை பாடும். முதலாவது பாயிண்ட் இறைவன் மீதான அன்பை பாடுவதாக அமையும். எல்லாருக்கும் தெரியும் இந்த பாயிண்ட்ஸ் என்ற விஷயம் சொல்றது. எப்பயுமே எக்ஸாமில பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதலாம். இப்ப இப்படி ஒரு கேள்வி வந்தா பல்லவர் கால இலக்கியங்களை குறிப்பிட்டு அவற்றின் பண்புகள் குறித்து, இந்த சங்கமரியால பக்தி இலக்கியங்களை குறிப்பிட்டு அவற்றினுடைய பண்புகள் குறித்து ஆராய்கண்டா இது ஒரு முதலாவது கேள்வியா வந்தா நீங்க எழுதுவீங்க. என்ன? பக்தியினுடைய ஒரு அடித்தளமான காலமாக விளங்குகின்ற சங்கமருவிய காலத்திலே சைவம் வைணவம் போன்ற பக்தி இலக்கியங்கள் தோற்றம் பெற்றுள்ளன. அந்த வகையிலே சைவ பக்தி இலக்கியங்களை காரைக்கால் அம்மையார் தோற்றுவித்தார். சைவ பக்தி இலக்கியங்களை காரைக்கால் அம்மையாரும், சின்ன சின்ன பாயிண்ட்ஸா சொல்லாதீங்க, சைவ பக்தி இலக்கியங்களை காரைக்கால் அம்மையாரும், வைணவ பக்தி இலக்கியங்களை முதல் 3 ஆழ்வார்களும் தோற்றுவித்துள்ளனர் என்று ஒரு பந்தியம் முடிச்சு போட்டு காரைக்கால் அம்மையார் தோற்றுவித்த சைவ பக்தி இலக்கியங்களாக சொல்லி போட்டு இவையும் ஆழ்வார்கள் படித்த இந்த ஆழ்வார்கள் பாடிய பக்தி இலக்கியங்களாக இவையும் காணப்படுகின்றன. இந்த பக்தி இலக்கியங்களுடைய பண்புகள் குறித்து ஆராய். அடுத்ததாக பக்தி இலக்கியங்களுடைய பண்புகள் குறித்து நோக்கினால் முதலாவதாக பக்தி இலக்கியங்கள் இறைவன் மீதான அன்பை பாடுவதாக அமையும். அந்த அடிப்படையிலே காரைக்கால் அம்மையார் பாடிய நூல்களில் சிவபெருமானை முதன்மையாக கொண்டு அவர் மீதான அன்பையும் ஆழ்வார்கள் திருமால் மீதான அன்பையும் வெளிப்படுத்துவதாக இப்பகுதியை படித்திருக்கிறார்கள். அதாவது பாடுதல் பக்தி இலக்கியங்கள பண்புகளில் ஒன்றாகும். அடுத்ததாக அப்படி சொல்லி எழுதி கொண்டு போகணும். ஓகே, இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், பக்தி இலக்கியங்கள் அடுத்த பண்பு என்ன? ஒன்று இறைவன் மீதான அன்பை பாடுதல். சரி, அடுத்தது இறைவனுக்கு தோற்றம் கொடுத்து. ஓகே, அப்ப அடுத்த பாயிண்ட்ஸ் போடுங்க. இறைவனுக்கு தோற்றம் கொடுத்து, இறைவனை தோற்றம். இறைவனுக்கு தோற்றம் கொடுத்து. என்ன பிள்ளை?
இன்னொரு தடவை சொல்ல. இது இப்ப சொன்ன பாயிண்ட்ஸையா ஓம் சார். இறைவனுக்கு தோற்றம் கொடுத்து பாடுதல் அல்ல இறைவனுடைய தோற்ற பொழிவை பாடுதல், அப்படி ஒரு பாயிண்ட்ஸ் போடும். இறைவனுடைய தோற்ற பொழிவை பாடுதல். அப்ப நீங்க அது சொன்னீங்க எப்படி காரைக்காலமியாரும் ஆழ்வார்களும் இறைவனுடைய உருவ அமைப்பை வர்ணித்து பாடியிருக்கின்றார்கள் அந்த பாயிண்ட்ஸ் சொன்னீங்கடா. ஓகே, சரியா? சரி, அப்ப பக்திய பாடுதல், இறைவன் தோற்றத்தை பாடுதல். மூன்றாவது பதிகம் அந்தாதி வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டிருத்தல். இறைவனுக்கு உறவு நிலை கொடுத்து. வெயிட், உறவு நிலைக்கு எது விளக்கம் சொல்லுங்க. அப்ப வாரு பிள்ளை சொன்னதுக்கு வாருன்னு. பதிகம் அந்தாதிக்கு உறவு நிலைக்கு என்ன உதாரணம்? தாய் மகன் உறவு, பெரியாழ்வார்க்கு தாய் மகன் உறவர். பெரியாழ்வர் எந்த காலம்? சொல்றது தெளிவா சொல்லுங்க. பிள்ளையோ சரியோ உங்களை விளங்கினா சொல்லுங்க. நாங்கள் இப்ப படிக்கிறது சங்கமருவிய காலம். பல்லவர் காலத்துல பாதி இந்த பக்தி இலக்கிய பண்புனா நிறைய எழுதுவாங்க. எவ்வளவோ வரும், ஒரு 15 கிட்ட வரும் பக்தி இலக்கிய பண்பு. என்னடா பக்தி 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 காலம் என்றாலே பல்லவர் காலம் தான். நாங்க இப்ப படிக்கிறது இந்த காரைக்காலமையார் பாடினது முதல் 3 ஆழ்வார்களும் பாடின இந்த நூல்களை வச்சு கொண்டுதான் பக்தி இலக்கிய பண்பை பார்க்கிறோம். சரியா? இறைவன் மீதான அன்பை பாடுதல். 2வது விஷயம் வந்து பாக்க இப்ப இந்த இறைவனுக்கு தோற்ற பொழிவு கொடுத்து பாடுதல். அடுத்தது வந்து பதிக பிள்ளை சொன்ன விஷயத்த ஒரு பதிக அமைப்பில் பாடுதல். 3வது பாயிண்ட் சார், பதிக அமைப்பில் பாடுதல் போடு. பதிக அமைப்பு. பதிக அமைப்புண்டா என்ன பிள்ளையார்? பதிக அமைப்பில் பாடுதல் என்ன? பதிக பதிக அமைப்பில் பாடுதலுக்கு ஏதோ உதாரணம் சொல்ல போறீர்கள்? காரைக்காலமையார் பாடின திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், அற்புத திருவந்தம். அற்புதத்தை இல்ல, நீங்க பதிக அமைப்பில் பாடுதல் அது மட்டும்தான் சொன்னான். பதிக அமைப்புக்கு எது உதாரணம்? பதிகம் அந்தாதி ஆகிய வடிவங்கள். இல்ல, பதிகம் என்ற பாயிண்ட்ஸ் போடுங்க. அது சிற்றிலக்கிய வடிவங்கள்ல பாடுதல் என்று அடுத்தது சொல்லுவோம். பதிக அமைப்பில் பாடுதல், இதை மட்டும் ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். பதிக அமைப்பில் பாடுதல். பதிக அமைப்பில் பாடுதல் என்பது 10 பாடலாக பாடுதலே ஆகும் என்று சொல்லி போட்டு, யார் பாடி இருக்கிற பதிக அமைப்புல? காரைக்காலமையார். இந்த நூலில பதிக அமைப்பை கையாண்டிருக்கார் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்களில் பதிக அமைப்பை கையாண்டிருக்கார். சரியா பிள்ளையார்? 3 பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். சரி, அடுத்த பாயிண்ட்ஸ். அப்ப அடுத்த பாயிண்ட், இந்த பக்தியை பாடுறதுக்கு என்ன ஜாப்பு பாடப்பட்டிருக்கு பிள்ளையார்? இந்த பக்தியை பாடுறதுக்கு என்ன ஜாப்ப கையாண்டு இருக்கிறோம்? விருத்தப்பா. அப்ப அடுத்த பாயிண்ட்ஸ் போடுங்க. பக்தியை பாடுவதற்கு விருத்தப்பா ஜாப்பை பயன்படுத்தியுள்ளோம். பக்தியை பாட விருத்தப்பா ஜாப்பை பயன்படுத்தியது. சரியா பிள்ளையார்? பக்தியை பாடுவதை கேட்ட ஜாப்பா எது இருந்திருக்கன்னா விருத்தப்பா. அதனால விருத்தப்பாவில பாடி இருக்கிறோம். சரியா? இது சரியா பிள்ளை? எத்தனை பாயிண்ட்ஸ்? அடுத்தது சிற்றிலக்கிய வடிவங்கள் ஊடாக பக்தியை வெளிப்படுத்தியமை. சிற்றிலக்கிய வடிவங்கள் ஊடாக
சிற்றிலக்கிய வடிவங்கள் ஊடாக. பதிகமண்டா என்னன்னு தெரியும் தானே, முன்னாடி சொன்ன பதிகமண்டா 10 பாடலா பாடுறது என்ன பதிகம். சிற்றிலக்கிய வடிவங்களுக்கு எதை சொல்லலாம்? இரட்டை மணிமாலை. மணி, அதாவது மணிமாலை, அந்தாதி போன்ற சிற்றிலக்கிய வடிவங்களை பயன்படுத்தி பாடியமை. மணிமாலை, அந்தாதி என்று சொல்லி போட்டு உதாரணங்களை சொல்லுங்க. அந்தாதி எதுல, அந்தாதி அமைப்பு எதுல பாடப்பட்டது? அற்புத திருவந்தாதி, முதலாம் திருவந்தாதி. ஓகே, சரியா? சரி, இதை விட 5 பாயிண்ட்ஸ் ஆளே இருக்கலாம். அஞ்சு பாயிண்ட்ஸ் அப்படியால இருக்க. ஆம் சார். பக்தி, இறைவன் தோற்றம், விருத்தப்பா விருத்தப்பா சொன்னான். அடுத்து என்ன, அடுத்து என்ன சொன்ன பிள்ளையர்? ஒன்று பக்தியை பாடுறது, இறைவன் தோற்றத்தை பாடுறது. அடுத்தது வந்து பதிக அமைப்பு கையாள்றது, விருத்தப்பா, மற்ற கடைசி சிற்றிலக்கிய வடிவங்கள். இவ்வளவு தான் நிலை இருக்கு. 5. சரி, இதை விட இன்னும் நிறைய இருக்குது பக்தி இலக்கியங்கள்ல பண்புகள்ல. ஒன்று ரெண்டு ஆட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, சொல்லுங்க பிள்ளைகள், வேற என்ன? வேற வடமொழிக்கல பதையும் போடுங்க. சொல்லுங்க. சிற்றிலக்கிய வடிவங்களுக்கு மணிமாலை அடுத்த உதாரணம் என்ன? அந்தாதி, அந்தாதி வடிவம், அந்தாதி என்று சொல்லி போட்டு அதுக்கு உதாரணம் எதை சொல்லுவீங்கள்? அற்புத திருவந்தாதி அல்லது ஆழ்வார்கள் பாடின முதலாம் திருவந்தாதி. சரியா பிள்ளையர் சொன்ன 5 பாயிண்ட்ஸ் ஓகே தானே? இப்ப 6வது பாயிண்ட்ஸ். ஓகே, 6வது பாயிண்ட்ஸ் என்ன சொன்னான்? வடமொழி. போட்டு விடும். சங்க காலத்துல தூய தமிழ், இங்க வடமொழி கலப்பு. வடமொழி கலப்பு. அப்ப வடமொழி கலப்புண்டா என்ன? இந்த சங்கம் அறிவிய கால இலக்கியங்களே வடமொழி கலப்பு. சங்கால இலக்கியங்கள் தூய தமிழ். அப்ப தமிழோடு வடமொழியும் இணைந்த மணிப்பிரபால நடை அதிகமாக கையாளப்பட்டுள்ளது. பக்தி இலக்கியங்கள்ல வடமொழிகள் கையாளப்படுது. வடமொழி என்ற என்ன மொழி? என்ன மொழி வழியால் வடமொழி என்றா? வடமொழி சமஸ்கிருதம். அப்ப தமிழோடு வடமொழி இணைந்த மணிப்பிரபால நடை சங்கமரியாளத்து பக்தி இலக்கியம்ல கையாளப்பட்டு. ஓகே ஐவளம். சரியா விளையுது, விளங்கிட்டா? நீங்க படிச்சு சொல்லுங்க. இந்த 6 பாயிண்ட்ஸுமே போதும், இல்லை இன்னும் 2 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, வேற? வேற தெரியாதா பிள்ளையர்? அடுத்த போடுங்க. இறைவன் நிகழ்த்திய அற்புதங்கள் போன்ற விடயங்களை எடுத்து காட்டுது, அல்ல இறைவன் செய்த வீர தீர செயல்களை எடுத்து காட்டுது. சரியா பிள்ளைகள்? இது
வேற யாராவது இப்படி இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது நோட்ஸ் இருந்தா உங்கள்கிட்ட படிச்சிருந்தா அல்லது இருந்தா சரியா பிள்ளை இவ்வளவு பாயிண்ட்ஸ் கிளியரா? அடுத்த கல்வி போவோமா? பிள்ளை வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? சரிதான், இது கிளியர் தான். இது விளங்கிட்டு நாங்கள் டிக் பண்ணுவோம். இந்த கேள்வி சங்கம் அறிவியாளர் பக்தி இலக்கியங்களை குறிப்பிட்டு அவற்றின் பொருள் பண்புகள் குறித்து ஆராய்க. ஏதாவது தெளிவிலாட்டி கேளுங்கோ. ஓகே, அடுத்த கேள்வி போவோம். ஓகே சரி, முன்னுக்கு 2 காலங்களுக்கு இடையில ஒற்றுமையா வேற்றுமையா பார்த்தோம் பிள்ளையார். 2 காலங்களுக்கு இடையில வேற்றுமை என்ன? சங்கமரிய காலத்தில சங்க காலம் சங்கமரிய காலத்தில இருந்து சங்கமரிய காலம் சங்க காலத்தில் இருந்து வேறுபடுகின்றது. இக்கூட்டின் பொருத்தப்பாடு வேறுபாடு மட்டுமா பார்த்தோம்? ஒற்றுமை பாக்கல. அப்படித்தானே சங்காலத்தையும் சங்கமரிய காலத்தையும் இடையில ஒற்றுமை பாக்கல. அடுத்த கல்லியா போடுங்க. சங்கமருவிய காலத்திற்கு சங்க காலமே அடித்தளமாக அமைந்திருக்கிறது. சங்கமருவிய காலத்துக்கு சங்க காலமே அடித்தளமாக அமைந்திருக்கிறது. சங்கமருவிய காலத்துக்கு சங்க காலமே அடித்தளமாக அமைந்திருக்கிறது. இக்கூற்றின் பொருத்தப்பாட்டை ஆராய்க. சங்கமருவிய காலத்துக்கு சங்க காலமே அடித்தளமாக அமைந்திருக்கிறது. இக்கூற்றின் பொருத்தப்பாட்டை ஆராய்க. சரியா? ஓகே. வேறுபாடுகளுக்கு, அதாவது சங்கமருவிய காலத்துக்கும் சங்க காலத்துக்கும் இடையிலான வேறுபாடு பற்றி படிச்ச நாங்கள் 6 பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ரெண்டாக செக் பண்ணி காட்டுங்க. 6 பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியும். உதாரணம் 1 சொல்றேன். சங்க காலத்துல பிரதான பாடுபொருளாக இருந்தது எது பிள்ளையர்? சங்க காலத்துல பிரதான பாடுபொருளாக இருந்தது என்ன பிள்ளையர் சொல்லுறீங்க? எப்படியா அமைதியா இருந்தா நானே நின்று படிப்பிச்சு கொண்டு போறது. எதடாப்பா சங்க காலத்துல பிரதான பாடுபொருளா இருந்தது? அகமும் புறமும். அகமும் புறமும் பிரதான பாடுபொருள். சங்கமருவி காலத்துல பிரதான பாடுபொருள் எது? அறம். அறம். அப்ப இது ஒரு பாயிண்ட்ஸா பார்த்து நாங்கள் வேறுபாட்டுக்கு. சங்க காலத்தில் சங்கமருவி காலத்தினுடைய வேறுபாடு என்று கேட்டா இது ஒரு பாயிண்ட்ஸ். சங்க காலத்தில் பிரதான பாடுபொருளா பாடுபொருள் அடிப்படையை நோக்கினால் சங்க காலத்திலே பிரதான பாடுபொருளாக இருந்தது அகம் புறம் போன்ற விடயங்கள் ஆகும். அகம் என்றால் காதலும் புறம் என்றால் வீரம் பற்றிய விடயங்களை எடுத்து கூறுகின்ற அகம்புறம் விடயங்களே பிரதான பாடுபொருளாக இருந்திருக்கிறது. சங்கமரிய காலத்திலே அறம் அறம் தான் பிரதான பாடு, அதாவது மக்கள், அதாவது விழுமியங்களை எடுத்து கூறுகின்ற அறம் அறமே பிரதான பாடுபொருளாக இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் 2 காலங்களுக்கு இடையிலான வேறுபாடு காணப்படுகின்றது. அடுத்ததாக என்று சொல்லிக் கொண்டு போகணும். ஓகே, மிச்சம் இன்னும் ஒரு 5 பாயிண்ட் சொல்லக்கூடிய ஆக்கள் அல்ல ஒரு 4 பாயிண்ட் சொல்லக்கூடிய ஆக்கள். பிள்ளைகள் படிச்சு வச்சிரு, சொல்லி தந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு எப்படி விளங்குமோ அப்படி ஆறுதல விஷயங்களை சொல்லி தந்திருக்கேன். நீ அதுக்கப்புறம் படிச்சு வைக்காட்டி நான் ஒன்றுமே செய்யலாது. எக்ஸாம்ல இப்படித்தான் கேள்வி வருமடாப்பா.
நான் சொல்லித்தாரத படிச்சீங்களா? ஓகே. சரி சொல்லுங்க. டிவின்ஸா சொல்லுங்க ஒரு பாயிண்ட்ஸ ஒரு தடவை சொல்லுங்க. ரெண்டு சங்க காலம் வேறுபாட்டுக்கு. இயற்கை நெறி காலம் என்றும் சங்கமருவிய காலம் அறநெறி காலம் என்றும் அழைப்பாங்க. நான் கிளாஸ்ல படிப்பிக்க வேற இல்லையா? வந்தேன். இது நான் முன்னாடி சொல்லி இதெல்லாம் பின்னுக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன். மெயினான பாயிண்ட்ஸ் சொல்லி அடையாளப்படுத்தி விட்டு இதுகளை சொல்லுங்க, அப்புறம் இதுகளை சொல்லுங்க. சரி, வேற எது? சங்க சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் தனிநிலை செய்யுள்களில் அமைய, சங்கமறிய கால இலக்கியங்கள் தொடர்நிலை செய்யுள்களில் அமையும். ம், சரி. ஒன்று தான் நிலை செய்யோ, தொடர் நிலை செய்யோ. ஓகே, அடுத்தது. சங்க செய்யுள்கள் அகவற்பா, வஞ்சிப்பா, களிப்பா யாப்புக்களில் தோன்ற, சங்கமறிய கால இலக்கியங்கள்ல வெண்பா, விருத்தம் போன்ற யாப்புகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஓகே, சரி. படிப்படையில் ஓகே. வேற சங்க காலத்தில் புறத்திணையில் போரம்சங்கள் இருக்க, சங்கமறை காலத்தில் அறம் அஹிம்சை இது. என்ன விளங்கில் நீங்க சொன்ன என்னென்ன? சங்க இலக்கியங்கள்ல புறத்திணையில போரம்சங்கள் இருக்க, சங்கமறிவிய காலத்தில் அறம் அஹிம்சை மேற்கொள்ளப்பட்டது. அத்தானே மெயினா முதலா சொன்னாங்களா? அறம் புறம் அகம்புறம் இங்கால அறம். சரி, வேற? சங்க செய்யுள்கள் சுருங்கிய சொல்லில் விரிந்த பொருளை கூறுது. சங்கமறிய கால செய்யுள்கள் பொருளை விரித்து கூறும் பண்பு கொண்டதா விளங்குது. அதையும் சொல்லலாம். சுருங்க சொல்லி விளங்க வைத்தல், அங்க விரிவாக விளங்கப்படுத்தி கொண்டு போறது. ஓகே. மற்றது இங்க தூய தமிழ், சங்காலத்துல தூய தமிழ், அங்க மணி பிரபால நடை அப்படி. ஓகே, படிச்சுனாங்க. சரி, நான் படிச்சது உங்களுக்கு ஞாபகம் நிக்கண்டதுக்கு சும்மா கேட்டுனான். இப்ப நாங்கள் ஒற்றுமைக்கு வரும். அப்ப சங்கமறிய காலத்துக்கு சங்க காலமே அடித்தளமாக அமைந்திருக்கிறது. இக்கூற்றின் பொருத்தப்பாட்டினை ஆராய்க. சரியா? சரி, முதலாவது பாயிண்ட் எது? முதலாவது பாயிண்ட் சொல்லுங்க பிள்ளைகள். ரெண்டு காலங்களுக்கு இடையில ஒற்றுமை என்ன அடிப்படையில் ஒற்றுமை இருந்திருக்கு? அகத்திணை பண்படிப்படையில் ஆஹ் அகத்திணை. அப்படியா? சரி. அப்ப அகத்திணை. அப்ப முதலாவது ஒரு அறிமுகம் கொடுத்து போட்டு அப்புறம் விஷயத்தை எழுதிக்க. சங்க காலத்துக்கும் சங்கமரிய காலத்துக்கும் ஏராளமான ஒற்றுமைகள் அங்கே காணப்பட்டிருக்கிறது, அல்லது தொடர்புகள் காணப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையிலே முதலாவதாக அகத்திணை அடிப்படை இரண்டு காலங்களுக்கும் இடையில் ஒற்றுமை காணப்பட்டிருக்கின்றது. அகத்திணை என்பது காதல் பற்றிய விடயங்களை எடுத்துக் கூறுவனவாக அமையும். அகத்திணை என்பது காதல் பற்றிய விடயங்களை எடுத்துக் கூறுவனவாக அமையும். சரியா? அகத்திணை சங்க காலத்திலே தோன்றிய அகத்திணை நூல்களாக எது? அகநானூறு, நற்றிணை, கலித்தொகை, ம், ஐங்குறுநூறு, ம். குறுந்தொகை, அப்படி சொல்லு. குறிஞ்சிப்பாட்டு. அப்படி சொல். ஓ, அப்படி சொல்லும். அகத்திணை நூல்களாக எட்டு தொகையில இதுவும் 10 பாடல இதுகளை இவ்வாறான நூல்கள் தோன்றி இருக்கு. அதனுடைய தொடர்ச்சி தன்மையாக சங்கமரிய காலத்திலேயே ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைந்நிலை. இப்படி நூல்கள் காணப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் அடிப்படையில் ரெண்டு காலங்களுக்கு இடையில் ஒற்றுமை காணப்பட்டுள்ளது. இது முதலாவது ஓகே தானே? அடிப்படையில் ஒற்றுமை, அகத்திணை அடிப்படையில் ஒற்றுமை. ஓகே, அடுத்த பாயிண்ட். சங்ககால அகத்திணை பண்பு சங்கமறிய கால சிலப்பதிகாரத்துல பேணப்பட்டது. சங்க கால அகத்திணை பண்பு சிலப்பதிகாரம். ஓகே, ஒன்று சொல்லிட்டு இருந்தானே அடிப்படையில் ஒற்றுமை தன்மை. வேற வித்தியாசமான போய் சங்க பாடல்கள் பாத்திர கூட்டுகளா? சங்க பாடல்கள் பாத்திர கூற்றுகளாக அமைய. சரி, அதுல பாப்போம். வேற பாயிண்ட்ஸ்.
சங்ககால புலவர்கள் அரசர்களது புகழை பாடியது போல. அங்க சரி, இந்த பிள்ளைல எக்ஸாம் எடுக்க போற பிள்ளைகள் ஆனா சொல்லுறீங்க இல்ல. ஓகே, சரி, சார் ஓகே பாப்போம். சொல்லுங்க. பதிக பண்பு அது வரும் தானே? சொல்லுங்க எப்படி என்று சங்ககத்தின் ரெண்டு. சங்ககத்தின் இலக்கியங்கள்ல கலித்தொகை ஐங்குறுநூறுல பதிக பண்பு காணப்படுறது தானே? அது சங்கமறிய காலத்துல காரைக்கால் அம்மையார்ட திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்துக்கு வழிகாட்டுச்சு. சரி, ஓகே பாப்போம். வேற யாராவது? சரி, ஓகே. அடுத்த பேப்பர் கிளாஸ் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இருக்கல பேப்பர் கிளாஸ். அதுல பல்லவர் காலம் படிப்போம் பிள்ளைகள். நான் வேற ஏதாவது போட்டா சொல்லுங்க. பல்லவர் காலம், பல்லவர் காலத்துல ஏதாவது கேள்விகள் சும்மா படிச்சு கொள்ளுங்க. பல்லவர் காலம், அடுத்தது இந்த கம்பராமாயணம். சரிதானே? இந்த ரெண்டில ஒன்று பார்ப்போம். சரிதானே? அப்ப நீங்க அதை கேட்ட மாதிரி ரெடி ஆகிக்கொள்ளுங்க. ரெண்டில ஏதாவது படிப்போம், பல்லவர் காலம் அல்லது கம்பராமாயணம். சரிதானே? அப்ப அதுக்கு ரெடி ஆகிக்கொள்ளுங்க. கம்பராமாயணம் அந்த பாட்டுகள் ஒரு கட்சியா பண்ணுங்க பிள்ளைகள். சொன்னாலும் இல்லையே கம்பராமாயணம் இப்படி போகும்ண்டு ஏதாவது ஒன்று ரெண்டு பாட்டுகளை போடுங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாட்டு போட்டா போதும். சரிதானே? இப்ப இது வரைக்கும் ஃபைனல்ல வராத பாட்டு அதாவது ஒரு ஃபைனல் கேள்வி, ஃபைனல்ல இதாவது மாடல் பேப்பர்ஸ்ல வந்த கேள்வியா இருக்கும். சரிதானே? அத குரூப்ல போடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நீங்க 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 இருக்கிற குரூப்ல போட்டு விட்டீங்கன்னா சரி. அனிசா போட்டா உங்களோட குரூப்ல போடுவீங்க. இப்போ ஒரு ஏதாவது ஒரு பாட்டு, இப்போ ஒரு 45வது பாட்டு போட்டா அந்த பாட்டை பார்த்து கொள்ளுங்க இப்படி என்று நான் அதை பிரபலங்கப்படுத்துவேன். ஒரு அரும்பதமும் கேட்பேன். அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகி வச்சிருக்கோம். சரிதானே? பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டும் உங்களோட குரூப்ல போட்டு விடும். நான் அதுல இந்த பாட்டு பாடுறேன், நான் இருக்கா பார்த்துட்டு பாட்டை நீங்க போட்டுங்க. உதாரணம் 10 பேர் இருக்கீங்க, 10 பாட்டு போட்டுக்கிறீங்கண்டா முதலாவது பாட்டு முன்னுக்கு இப்ப 7வது பாட்டை போட்டிருந்தா ஒரு பிள்ளை சரி, அது நீங்கள படிச்சு கொள்ளலாம். ஒரு 40 சொச்ச பாட்டு 60 சொச்ச பாட்டு வந்து அதை இன்னைக்கு இந்த ரெண்டும் நான் அடையாளப்படுத்தி ஒரு கதை போட்டு விடுங்க. சரிதான்? ஒரு சில பேர் தான் சொல்ற விடயங்கள் செய்யறாங்க. இப்படி போட சொன்னாலும் சரி பாட்டு எழுதல, மற்றது கேள்விகள் செய்ய சொல்லி சொன்னாலும் சரி. ஒரு சில பிள்ளைகள் தான் முழுமையா செய்யறாங்க. சில பேர் முழுமை இல்லை, சொல்ற விஷயங்களை முழுமையா செய்யறீங்களே இல்லை. தயவு செய்து செய்யுங்க பிள்ளைகள். அதான் பெரிய யோசனை. ஒன்று அகத்திணை அடிப்படையில் ஒற்றுமை. சரிதானே? 2வது பாயிண்ட் புறத்திணை அடிப்படையில் ஒற்றுமை. அகத்திணை அடிப்படையில் ஒற்றுமை என்று சொன்னாங்க. அடுத்த புறத்திணை அடிப்படையில் ஒற்றுமை. அதாவது என்ன புறத்திணை? புறத்திணை என்ற என்ன? புற விடயங்களை எடுத்து சொல்லுதல். காதல் தவிர்ந்த போர், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு போன்ற விடயங்களை எடுத்து சொல்லுறது. ஓகே தானே? அந்த அடிப்படையில சங்க காலத்துல புறத்திணை நூல்கள் தோன்றி இருக்கு. எது? 8 தொகையிலையும் தோன்றி இருக்கு, 10 பாட்டிலையும் தோன்றி இருக்கு. அந்த நூல்களை நீங்க சான்றுக்கு கொடுக்கும். என்ன? சங்க காலத்துல தோன்றி 8 தொகை நூல்கள்ல புறத்துறை நூல் புறநானூறு, 1810 இப்படி புறநூல்களை குறிக்கணும் சொல்லி போட்டு அந்த அடிப்படை பண்பு புறத்திணை விடயம் சங்கமரியாளத்திலையும் தோன்றி. அதுக்கு சான்று எது? சங்கமரியாளத்துல தோன்றிய புறநூலான அது எடுத்துக்கிட்ட சொல்லலாம். ஓகே. 2வது பாயிண்ட் அகத்திணை அடிப்படையில் ஒற்றுமை இருந்திருக்கு, புறத்திணை அடிப்படையில் ஒற்றுமை இருந்திருக்கு. அடுத்த பாயிண்ட்ஸ் பக்தி அடிப்படையில 2 காலங்களுக்கு இடையில ஒற்றுமை இருந்திருக்கு. பக்தி அடிப்படையில 2 காலங்களுக்கு இடையில ஒற்றுமை இருந்திருக்கு. பக்தி அடிப்படையில் ஒற்றுமை என்று பார்த்தா பக்தி என்ற பொருள் எந்த காலத்துல தோன்றுது? பிள்ளைகள், பக்தி என்ற பொருள் மரபு இந்த காலத்துல தோன்றியது. பக்தி என்ற சொல் பக்தி என்றா பிள்ளைகள், பக்தி என்ற ஒரு தலைப்பு அல்ல, பக்தி என்ற பொருள் மரபு எந்த காலத்துல தோன்றுதுண்டா சங்கம் அறிவிய காலத்துல தாண்டா தோன்றுது. பக்தி இலக்கியங்கள், பக்தி என்ற பொருள் மரபு.
அப்ப பக்தி என்ற பொருள் மரபு தோன்றுவதற்கு அடித்தளமாக இருந்த காலம் எதென்று பார்த்தா சங்க காலம். சங்க காலத்துல தோன்றிய நூல்கள்ல பக்தி விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எதை எதை சார்ந்தா சொல்லலாம்? விளங்கிட்டா பிள்ளைய 3வது பாயிண்ட்ஸ். திருமுருகாற்றுப்படை, பரிபாடல். திருமுருகாற்றுப்படை, பரிபாடு. அப்ப அடுத்ததாக பக்தி என்ற பொருள் மரபின் அடிப்படையில் நோக்கினால் 2 காலங்களுக்கும் இடையில் ஒற்றுமைத்தன்மை காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே சங்க காலத்திலே தோன்றிய நூல்களான திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் போன்ற நூல்களிலே பக்தி விடயங்கள் கூறப்பட்டுள்ளது. இதை அடித்தளமாக கொண்டு சங்கமருவிய காலத்துல பக்தி நூல்கள் தோன்றியிருக்கு. சரியா? சரியா? அடுத்த பயிற்சி போறேன். அகத்திணை, புறத்திணை, பக்தி. அடுத்தது அறம். அறம். அப்ப அற விடயங்களை எடுத்து கூறுகின்ற நூல்களான எத்தனை இங்க தோன்றி இருக்கு? சங்கமரிய அறநூல் எத்தனை? 11. இந்த அறநூல்கள் தோன்றுவதற்கு அடித்தளம் சங்க காலத்திலே காணப்பட்டிருக்கிறது. இந்த அறநூல் தோன்றுவதற்கான அடித்தளம் சங்க காலத்திலே காணப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே புறநானூறு என்ற நூலிலே ஏராளமான அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. சொன்ன விளங்கிட்டோ? விளங்கிட்டோ பிள்ளையாள்? அறநூலை தோன்றுவதற்கு ஏதுவாயாக சங்க காலம் அமைந்திருக்கு. அந்த அடிப்படையிலே சங்காலத்திலே தோன்றிய புறநானூற்றிலே ஏராளமான அறக்கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. விளங்கிட்டோ? இது அகம், புறம், அறம், பக்தி. சரியா? 4 பாயிண்ட்ஸும். அடுத்த பாயிண்ட்ஸ் பதிக அமைப்பு. பதிக அமைப்பு. பதிக அமைப்பு எந்த காலத்துல தோன்றி இருக்கு? பதிக அமைப்பு இந்த காலத்துல முதல் பதிக அமைப்பு தோன்றி இருக்கு சங்கமரிய காலம். சங்கமருவிய காலத்துல. எதில பதிகம் முதல் பாடப்பட்டது? பதிக அமைப்பு திருவாலங்காட்டு திருப்பதிகம். திருவாலங்காட்டு அந்த திருப்பதிகங்கள்ல, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள்ல பாடப்பட்டிருக்கு பதிக அமைப்பு. அப்ப அந்த பதிக அமைப்பு தோன்றுவதற்கு சங்க காலமே அடித்தளமாக இருந்திருக்குது. எப்படி என்று கேட்டா, சங்க காலத்துல தோன்றிய நூல்கள்ல ஒன்றான பதிற்று பத்து சேர மன்னர்கள் 10 பேர் மீது 10 பாடல பாடுற மரபு. 10 நூல் எதை பற்றி சொல்லுது பிள்ளைகள்? சேர மன்னர்கள் 10 பேர் மீது 10 புலவர்கள் 10 பாடல பாடுற மரபு. விளங்கிட்டா விடயம்? இப்ப பதிக அமைப்பு அடிப்படையில் 2 காலங்களுக்கும் இடையில் ஒற்றுமைத்தன்மை காணப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே காரைக்கால் அம்மையார் முதலாக பதிக நூலான திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்களை பாடினர். 10 பாடல பாடுற மரபு. இம்மரபு தோன்றுவதற்கு அடித்தளமாக இருந்தது சங்க காலமாகும். அந்த அடிப்படையிலே சங்க காலத்திலே தோன்றிய 10 என்ற நூலிலே சேர மன்னர்கள் 10 பேர் மீது 10 புலவர்கள் 10 பாடல்களாக பாடியுள்ளார்கள். இந்த மரபே பதிக அமைப்பு தோன்றுவதற்கு அடித்தளமாக அமைந்துள்ளது. 10 பாடல பாடுற மரபு. விளங்கிட்டோ? இது சரியா பிள்ளைது?
அகத்திணை, புறத்திணை, பக்தி, அறம், அடுத்த பதிகம். சார், பதிற்றுப்பத்துல என்ன கூறப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க? சேர மன்னர்கள் 10 பேர் மீது, சேர மன்னர்கள் 10 பேர் மீது 10 புலவர்கள் 10 பாடல பாடியிருக்கிறார். சேர மன்னர்கள், ஒரு சேர மன்னன் பேர், இப்ப உதாரணம் ஒரு ஒரு சேர மன்னன் ஒரு பேர்ல ஒரு புலவர் 10 பாடல பாடுவார். 10 பாடல பாடுவார் அந்த மன்னனை பற்றி. 10 பாடல பாடுறதுதான் என்ன முறை? பதிகம். பதிகம். இப்ப பதிகம் தோன்றுவதற்கு அடித்தளமா இருந்திருக்கு. ஓகேயா? ஓகே சார். இன்னொரு பாயிண்ட், அந்தாதி வடிவம். அந்தாதி என்றா என்ன? அந்தாதி என்றா என்ன? ஒரு பாடலின் முடிவு அடுத்த பாடலின் தொடக்கமாக அமையும். ஒரு பாடலின் முடிவு அடுத்த பாடலின் தொடக்கமாக அமையும். சரியா பிள்ளைகள்? ஒரு பாடலின் முடிவு அடுத்த பாடலின் தொடக்கமாக அமையும். இந்த அந்தாதி முறை தோன்றுவதற்கு முன்னிய காலத்தில இருந்த 500 காணப்பட்டிருக்கு. 500 சங்காலத்தில இருந்த 500 நூற்றிலே ஒரு பாடலினுடைய முடிவு அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக அமைந்துள்ளது. சரியா? இப்ப அந்தாதி என்ற பேர் எந்த காலத்துல வந்தது? அந்தாதி என்றது, அந்தாதி என்ற பேர் முதல் எந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டது? சங்கமருவிய காலம். சங்கமரி காலத்துல அந்தாதி என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டது. அந்தாதி யார் பாடினது? எந்த நூல்ல பாடினது? என்ன பிள்ளை தெளிவில்லாம கதைக்கிறீர்கள் என்னடாப்பா? அந்தாதி என்ற பெயர் முதல் பயன்படுத்தப்பட்டது காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி. ஆழ்வார்கள் 1ஆம் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி அந்தாதிய பாடியிருக்கிறோம். அந்தாதி என்றால் ஒரு பாடலுடைய முடிவு அடுத்த பாடலின் தொடக்கமாக அமைதல். முதல் தோன்றிய அந்தாதி நூல்களாக அற்புத திருவந்தாதி, ஆழ்வார்கள் பாடிய அந்தாதிகள் காணப்படுகிறது. இந்த அந்தாதி நூல்கள் தோன்றுவதற்கு அடித்தளமாக இருந்தது சங்காலத்திலே தோன்றிய 500 என்ற நூலாகும். 500 அந்தாதி என்ற சொல் கையாளப்படவில்லை. ஆனால் அந்தாதி எவ்வாறு அமையுமோ அந்த கட்டமைப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பாடலினுடைய முடிவு அடுத்த பாடலின் தொடக்கமாக அமைகின்ற அந்த மரபை 500 காணக்கூடியதாக உள்ளது. விளங்கிட்டு அப்படியே சொன்னது? சரியா பிள்ளை? ஓகேயா? கடைசி பாயிண்ட், 2 காலத்துக்கு முடியல ஜாப்பு பிள்ளைய, ஜாப் அடிப்படையில் சங்க காலத்துல இருந்த ஜாப்பு சங்கமரி காலத்துல இருந்திருக்கு. உதாரணம், சங்காலத்துல மெயினா இருந்த ஆசிரியர் என்ன ஜாப்பு? ஆசிரியப்பா தானே. ஆசிரியப்பா சங்கமரி காலத்திலையும் இருந்திருக்கு. உதாரணம் சிலப்பதிகார மணிமகள். இப்ப சிலப்பதிகார மணிமகள் என்ன ஜாப்பில பாடப்பட்டிருக்கு? ஆசிரியப்பா. சங்காலத்துல பிரதானமா இருந்த ஆசிரியப்பா சங்கமரி காலத்திலையும் தொடர்ந்து இருக்குது. அதுக்கு உதாரணம் சிலப்பதிகாரம், மணிமகள். விளங்கிட்டோ பிள்ளைகளோட பாயிண்ட்ஸும்? இதுல இருந்து தெளிவில் என்ன கேளுங்கூடாப்பா. சார் லாஸ்டா சொன்ன யாப்பு அதை கொஞ்சம் சொல்ற? ஆசிரியப்பா. ஆசிரியப்பாண்டா அகவலோசையை கொண்டு ஆசிரியப்பான்னு சொல்லுவோமே, அல்லது அகவல்பான்னு சொல்லுவோமே, அதுதான் பாயிண்ட்ஸ். சங்காலத்துல பிரதானமா இருந்தது அகவல்பா அல்லது ஆசிரியப்பா. சங்கம் அறிவிய காலத்துல அகவல்பா அல்லது ஆசிரியப்பா இருந்திருக்கு. அதுக்கு சான்று என்ற நூல்? என்ற நூல்? சிலப்பதிகார மணிமேகலை.
ஓகே பிள்ளை இவ்வளவு நான் கேள்வி சங்கமரி அது ஒரு முக்கியமான கேள்விகள் பார்த்திருக்கிறோம். இவ்வளத்தை நீங்க படிச்சு கொள்ளுங்கோ. அந்த காரைக்காலமையார் பற்றியும் படிச்சு வச்சிருங்கோ. சரியா பிள்ளைகள்? இனி நீங்கள் சங்கமரியாளம் சம்பந்தமான பிடிஎஃப்கள் ஏதாவது இருந்தா குரூப்ல போடுங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு கொள்ளுங்க. வேற ஏதாவது இவ்வளவு படிச்சீங்களா? ஓகே, இவ்வளவு கேள்வியுமே காணும். அதை விட இன்னும் ஒன்று ரெண்டு கேள்வியா சொல்லித்தாரேன். சரிதானே பிள்ளைகள்? எதுவும் தெளிவில் என்ன கேளுங்க. இல்லை என்ற அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் மிச்சத்தை. ஓகே பிள்ளை, மிச்சத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போமா?